உங்களோட பேர் என்னங்க? எங்கேருந்து வரீங்க? தரவரிசை எண் என்ன டிபார்ட்மெண்ட் எடுத்தீங்க? என் பேர் சிவபரணி. நான் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயிலேருந்து வரேன். நான் ஓவரால் ரேங்க் வந்து 68. இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து எடுத்திருக்கேன். என்ன படிச்சிருக்கீங்க? உங்களுடைய பயணம் எப்படி தொடங்கியது? நான் பிஇ இசி முடிச்சிருக்கேன். நான் 2022 தான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் அங்கே ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிகிட்டே ஸ்டார்ட் பண்ணேன். நெக்ஸ்ட் இயர் வந்து எக்ஸாம் எதுவும் பண்ண முடியல. 2024 எனக்கு அடிச்சிடும் நான் ரொம்ப நம்பிக்கையாக இருந்தேன். பட் ஆனால் என்னோட பேப்பர் வந்து இன்வேலிடேட்டட்னு வந்துடுச்சு லாஸ்ட் குரூப் 4ல். ஸோ அடுத்தது நான் கண்டிப்பாக என்னால் முடியும், நான் நல்ல ரேங்க் எடுக்கணும்னு நினச்சி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணேன். அதனால 68th ரேங்க் அடிச்சிது. எவ்வளோ கேள்விகள் போட்டீங்க? 161. கடந்த முறை தமிழ் ரொம்ப கடினமாக இருந்தது இல்லையா? அதை எப்படி அணுகுனீங்க அப்படின்றத சொல்லுங்க. எனக்கு வந்து தமிழ் வந்து கஷ்டமாக தான் இருந்தது. நான் தமிழ் 82 கொஷின் தான் போட்டேன். ஆனால் என்னோட ஸ்ட்ராங்னஸ் வந்து ஜிஎஸும் மேக்ஸும் ஸ்ட்ராங்னு எனக்கு தெரியும். ஸோ அதில் என்னால் எப்படி இம்ப்ரூவ் பண்ண முடியுமோ அதுபடி நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டேன். தமிழ் ஓரளவுக்கு ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட முடியாது. பட் ஆனால் ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தடில் போட்டோம் அப்படின்னா நமக்கு ஓரளவு 80+ எல்லாரையாலுமே போட முடியும். 90+ ஸ்கோர்ன்றது கஷ்டம் தான். பட் ஆனால் டிஎன்பிசி ரொம்ப நாளாக படிக்கிறவங்க எல்லாருமே 80+ ஸ்கோர் கண்டிப்பாக போட முடியும். தமிழுக்கு நீங்கள் என்னென்ன பாட புத்தகங்கள் படிச்சீங்க அப்படின்றத சொல்லுங்க. தமிழுக்கு நானும் பெருசாக எந்த இதுவுமே நான் வந்து யூஸ் பண்ணல. ஃபுல்லாகவே உங்களுக்கு ஸ்கூல் புக்ஸ் தான் யூஸ் பண்ணேன். அது இல்லாமல் டேஃபில் தான் நான் படித்தேன். டேஃபோட புக்ஸ் 3 புக்ஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த புக்ஸ் மட்டும்தான் ரெஃபர் பண்ணேன். வேறு எதுவும் நான் வெளியே சோர்ஸ்லாம் படிக்கல. இலக்கணம் அப்படின்னும் போது நிறைய நம்ம வந்து புரிந்து கொண்டு படிக்க வேண்டியது இல்லையா? அதுக்கெல்லாம் நீங்கள் எந்த மாதிரி படிச்சீங்க? நான் வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் தான் 12th வரைக்கும். ஆனால் வந்து டிஎன்பிசியில் இப்படி கேட்குறாங்கன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குன்னு சொல்லிட்டு என்னால் எவ்வளோ ஒர்க் அவுட் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தேன். ரிப்பீட்டடாக ரிவிஷன் பண்ணணும். ரிப்பீட் ரிவிஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேக்ஸ், ஜிஎஸ் நான் ஸ்ட்ராங்குன்னு சொன்னீங்க. அது ரெண்டு என்ன மாதிரி படிச்சீங்க? என்னென்ன யூனிட்ஸ் படிச்சீங்க? என்ன சோர்ஸ் படிச்சீங்கன்னு சொல்லுங்க. எல்லாமே எல்லாரும் சொல்லுவாங்க அதர் சோர்ஸ் படித்தாங்கன்னு. ஆனால் நான் வந்து ஸ்கூல் சோர்ஸ் மட்டும்தான், புக் சோர்ஸ் மட்டும்தான் படித்தேன். ப்ளஸ் ஸ்டாஃபில் வந்து இருக்கிற புக்ஸ் மட்டும்தான் ரெஃபர் பண்ணேன். வேறு எதுவும் அவுட் சோர்ஸ்க்கு நான் எதுவுமே படிக்கல. மேக்ஸை பொறுத்தவரையும் உங்களுக்கு என்னென்னா ஸ்கூல் புக்ஸ்லேருந்து தான் நிறைய கேட்டிருந்தாங்க. நம்ம ரிப்பீட்டடாக போட்டு பார்க்குறது ப்ளஸ் டைம் மேனேஜ்மெண்ட் வந்து இப்போது நல்லா ப்ளே பண்ணுச்சு. எனக்கு டைம் மேனேஜ்மெண்ட்னால தான் என்னால் ஃபாஸ்ட்டாக முடிக்க முடிஞ்சிச்சு. ஆப்டிடியூட், ரீசனிங் அந்த எல்லாம் டெய்லியுமே மேக்ஸ் போட்டு பார்ப்பீங்களா? உங்களுடைய ஷெடியூலில் இருக்குமா டெய்லி மேக்ஸ்? என்னை பொறுத்தவரையும் நான் டெய்லி 2 மணி நேரம் கன்ஃபார்ம் தமிழ் படிச்சிருவேன். 1 ஹவராவது கண்டிப்பாக வந்து நான் மேக்ஸ் போட்டு பார்த்துருவேன். மேக்ஸோ சைக்காலஜியோ இப்படி தான் என்னோட ரொட்டீன் இருந்தது. என்ன படிக்கிறோனோ படிக்கல, இதை 2த்தை மட்டும் கன்ஃபார்ம் நான் பண்ணிவிடுவேன். உங்களுக்கு லாஸ்ட் டைம் நடந்த ஒரு ஃபெயிலியர், அது உங்களை புஷ் பண்ணிச்சா ஃபார்வர்டில் இல்லை பேக்வேர்டில்? இதுக்கப்புறம் வேணாம் விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு தோணுச்சிங்களா? ரொம்ப ஆக்சுவலி கஷ்டமாக இருந்துச்சு. நம்ம இவ்வளோ எஃபர்ட் போட்டோம், நம்ம கிடைக்கும் நம்ம நினச்சோம், ஆனால் நம்மளால போக முடியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, என்ன இன்வேலிடேட்டுன்னு சொன்னீங்க, என்னால் கண்டிப்பாக முடியும், நான் யாருன்னு காட்டணுன்றதுனால ரொம்ப வெறித்தனமாகவே படித்தேன்னு சொல்லலாம். உங்களுடைய டெய்லி ஸ்டடி பிளான் எப்படி இருக்குன்றத சொல்லுவோம். நான் வந்து காலைல 10 மணிக்கெலாம் இன்ஸ்டியூட் போயிடுவேன். இன்ஸ்டியூட் டாஃபோட ஸ்டடி ஹாலில் தான் நான் படித்தேன். அங்கே இன்ஸ்டியூட்லேயே தான் படிப்பேன். 6-6:30 மணி வரைக்கும் கூட அங்கே ஸ்டடி ஹால் யூஸ் பண்ணி படிப்பேன். லாஸ்ட்டாக வந்து எப்படின்னா உங்களுக்கு டாப்பர் டெஸ்ட்டுன்னு சொல்லி வச்சாங்க. 1 out ஒரு நாள் டெய்லி ஃபுல் டெஸ்ட் எழுதணும். அந்த டெஸ்ட் எல்லாம் தான் எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நீங்கள் நோட்ஸ்லாம் எடுத்து படிச்சிங்களா? நான் வந்து நோட்ஸ் வந்து எப்படி எடுப்பேன் அப்படின்னா பெருசாலாம் எடுக்க மாட்டேன். இப்போ ஒரு 10 பக்கம் இருக்க லெசனுக்கு என்னோட நோட்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 1 பேஜ்லேயே முடிஞ்சிடும். ஷார்ட்டாக எப்படி எழுதுனா எப்படின்ற மாதிரி நான் வந்து படித்து வச்சுட்டு இருந்தேன். பிஒய்க்கு எப்படி அனலைஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்லுங்கள். உங்களுக்கு ஆப்ஷனில் சில ஆப்ஷனை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். கண்டிப்பாக இந்த 2 ஆப்ஷனும் வராது, இந்த 2த்துல ஏதோ ஒரு ஆப்ஷனுன்ற மாதிரி நம்ம வந்து தெரியும். அப்போ அந்த கொஷனுக்கு சம்மந்தமே இல்லாமல் தான் கண்டிப்பாக இன்னொரு ஆப்ஷன் இருக்கும். அதுபடி நான் குரூப் 2 லாஸ்ட் இயர் மெயின்ஸ் எழுதியிருந்தேன். அதை யூஸ் பண்ணி தான் நான் வந்து இதை வந்து நல்லபடியாக போட முடிஞ்சுது. எக்ஸாம் ஹாலில் என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணக்கூடாது? எக்ஸாம் ஹாலில் ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் தான். நீங்கள் வந்து அந்த டைமை கரெக்டாக தமிழுக்கு 1 hour, மேக்ஸுக்கு 1 hour, ஜிஎஸ்க்கு 1 hour, அந்த 1 hour டைமை நீங்கள் அது எவ்வளோ டஃபஸ்ட்டாக இருந்தாலும் நீங்கள் அதுக்குள்ளே முடிக்கணும். சில பேர் மேக்ஸில் ஒரு கொஷின் ஆன்சர் வரல அப்படின்னா அப்படியே உட்காந்துருவாங்க, அது போட்டுற வரைக்கும் நகுறாங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. உனக்கு ஆன்சர் வரலாம் டக்குன்னு அடுத்ததுக்கு போயிடணும். டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஷேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக ஷேர் பண்ணணும். டபுள் ஷேடோ எது நம்ம மாற்றி ஷேர் பண்ணுறதோ பண்ணவே கூடாது. இதில் தான் அந்த ஈகோட்டை எப்படா நமக்கு ஆன்சர் வராமல் போயிடும் வந்துடும் அப்படின்ட்டு அதுலேயே ஒரு சம்லேயே நிறைய நேரத்தை வீணடிச்சிருவாங்க இல்லையா? அந்த மாதிரி இப்போ ஒரு சுச்சுவேஷன்லாம் வரும்போது எப்படி அதை கடந்து போகிறத நம்ம அணுகணும் அப்படின்னு சொல்லுங்க. இப்போ நம்ம ஒரு கொஷின் தெரியல, இன்னும் மிச்ச கொஷின்ஸ்லாம் இருக்குது பின்னாடி, ஆனால் அது நம்மளுக்கு தெரியலையே, எல்லாரும் போட்டுருவாங்களே அப்படின்ற ஒரு பதட்டத்திலேயே நம்ம நிறைய தப்பு பண்ண ஆரம்பிச்சிடும். அதை எப்படி குறைக்கிறதுங்க அந்த பதட்டத்தை? ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு கொஷினை பார்த்தோன்னே இது நமக்கு தெரிஞ்ச மாடல் இல்லையா அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும், அதை பார்த்தோன்னே இது போட்டால் எனக்கு சம் வரும்னு தெரிஞ்சால் நீங்கள் அந்த கொஷினில் கை வைக்கலாம். இல்லைனா அதை கடைசி நேரத்தில் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம்.
நீங்க எந்த மாதிரி எழுதுவீங்கன்னு சொல்லுங்க. 1 to 200 அந்த இதுலயே தான் போவீங்களா? தெரியாத கொஸ்டின்ஸ்லாம் எந்த மாதிரி அணுகுவீங்கன்னு சொல்லுங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னா, 1 ஹவர் தமிழுக்கு ஒதுக்கிடுவேன். தமிழ்ல எனக்கு ஃபர்ஸ்ட்டு என்னலாம் தெரியுமோ அதுக்கெல்லாம் டாட் வச்சுட்டு வந்துருவேன். அதுக்கப்புறம் அந்த 1 ஹவருக்குள்ள அதில ஃபுல்லா ஷேட் பண்ணிடுவேன். என்னால 25 மேக்ஸ் வந்து ஃபுல்லா ஒரே டைம்லலாம் போட முடியாது. ரொம்ப மூளை யோசிக்க முடியாதுன்றதுனால. பிரிச்சு பிரிச்சு போட்டுப்பேன். ஒரு ஃபர்ஸ்ட்டு 10 மேக்ஸ் போடுவேன். அப்புறம் ஜிஎஸ் போடுவேன். 10 மேக்ஸ் போடுவேன். ஜிஎஸ் போடுவேன். அந்த மாரி போடுவேன். கரெக்ட்டா போட்டுட்டு ஷேட் பண்றதுல நீங்க தப்பு பண்ணல அப்படின்னாலே, நீங்க நல்ல மார்க் அச்சீவ் பண்ணிடலாம். ஷேட் பண்றது கடைசியா தான் ஷேட் பண்ணுவீங்களா? இல்ல போட்டுட்டு? தமிழ் ஷேட் பண்ணும்போது நான் அந்த 100 ஃபர்ஸ்ட்டே ஷேட் பண்ணி வச்சிருவேன். 1 ஹவருக்குள்ளேயே எனக்கு தெரியிற வரைக்கும். தெரியாதத ஸ்கிப் பண்ணிடுவேன். லாஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் டைம் எதுக்கு வச்சேன்னா, எனக்கு தெரியாத கொஸ்டின யோசிச்சு போறதுக்காக டைம் ஒதுக்கி வச்சிருப்பேன். இப்ப எல்லாரும் ஆப்ஷன் எலிமினேஷன் ஒரு மெத்தட் சொல்றீங்க இல்லையா? அது என்ன மெத்தட்? அது எப்படி தான் நம்ம பயன்படுத்தணும்ன்றத சொல்லுங்க. இப்போ ஒரு கோட் சொல்றாங்க அப்படின்னா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு கோட்ஸ் வந்து ஒண்ணு சொல்லியிருப்பாங்க. இப்ப வந்து நேருவ பத்தி சொல்லியிருக்காங்க, இல்ல காந்தி ஒரு கோட் சொல்லியிருக்காருன்னா, அப்ப காந்திக்கு கண்டிப்பா அவங்க கூட இருக்கிற யாராவது தான் சொல்லியிருக்கணும். அவங்களுக்கு ஆப்போசிட்டா இருந்தவங்க யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி மெத்தட்ல ஆப்ஷன் எலிமினேஷன் பண்ணோம். இப்போ 1 and 2, 2 and 3 அப்படின்னு இருக்கும். இப்போ அதுல வந்து கண்டிப்பா 2 தப்புன்னு உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா, அப்ப 2 வர ஆப்ஷன் எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணிடலாம். மேட்ச் த ஃபாலோயிங்ல பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒண்ணே ஒண்ணு தான் தெரியும் அப்படின்னா, அதை மட்டும் ஷேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, மிச்சதுலலாம் வந்து நீங்க எலிமினேட் பண்ணி ஈஸியா போட்டுடலாம். மத்தது தெரியலனா கூட. எப்படி இருந்தாலும் அந்த 3 மணி நேரம் தான் இல்லையா? அந்த 3 மணி நேரத்துக்குள்ள நம்ம முடிச்சாகணும். அப்போ நீங்க சொல்ற மாரி தமிழுக்கு 1 ஹவர், மேத்ஸ்க்கு 1 ஹவர். அது எக்ஸஸா போனா தான் அந்த பிரஷர் நமக்கு வந்துரும் இல்லையா? அப்ப டைம் மேனேஜ்மென்ட் அதுல ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, முன்னாடி 15 மினிட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா டைம் குடுப்பாங்க டிஎன்பிசில. கவுண்ட் ஆட் பண்ணி போடுறதுக்கு. இப்ப அந்த கவுண்ட் ஆட் பண்ணி போடுறதையும் எடுத்துட்டாங்க. ஸோ நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா டைம்ன்றது எதுவுமே இருக்காது. அதனால எவ்வளோக்கு எவ்வளோ மேக்ஸ்ல இப்போ தமிழ் பார்த்தீங்க அப்படின்னா, ஈஸியா போட்டுடலாம். நம்ம ரொம்ப நாளா தமிழ் படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா, 1 ஹவர்ன்றது 40 மினிட்ஸ், 45 மினிட்ஸ்ல முடிச்சிடலாம். ஸோ அந்த டைமை நீங்க வந்து அடுத்ததுக்கு வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களால எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் போட முடியுமோ, அவ்வளோக்கு அவ்வளோ நீங்க மேனேஜ் பண்ணி கொண்டு வரணும். அதுக்கு டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். புதுசா ஒருத்தவங்க படிக்க போறாங்க டிஎன்பிஎஸ்சிக்கு. இதுக்கப்புறம் தான் இப்ப காலேஜ் முடிச்சுட்டு படிக்க வராங்கன்னா, அவங்களுக்கு நீங்க என்ன ஆலோசனை சொல்லுவீங்க? எந்த மாரி படிக்க தொடங்கலாம் அப்படின்ட்டு? கண்டிப்பா வந்து அவங்கள ஏன்னா இப்போ நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டாங்க. நெக்ஸ்ட் டிசம்பர்ல தான் எக்ஸாம்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா 1 இயர் இருக்கு. இப்ப ஸ்டார்ட் பண்ணாலும் கண்டிப்பா அவங்களால முடியும். ஃபர்ஸ்ட் ஸ்கூல் புக்கை 6th-லேருந்து 12th எப்படி பண்ண முடியுமோ அதை ஃபுல்லா தரவு பண்ணிட்டாலே, அதுக்கப்புறம் அவுட் சோர்ஸ்ன்றது கண்டிப்பா கேட்பாங்க தான். ஒரு 10 to 15 கொஸ்டின் கண்டிப்பா அவுட் சோர்ஸ் இருக்கும். நீங்க புக்லேருந்து கேட்ட கொஸ்டின்லாம் கரெக்டா போட்டுனீங்கனாலே அவுட் சோர்ஸ்ல நீங்க கெஸ் பண்ணி போறதெல்லாம் கூட ஓரளவு கொஞ்சம் ரைட்டா வரதுக்கு சான்சஸ் இருக்கு. குடும்பத்துல படிக்கிறதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்களா மேம்? கண்டிப்பா எங்க வீட்ல நாங்க வந்து 4 பெண் குழந்தைகள். எங்க வீட்ல 2 பேரும் கல்யாணம் ஆயிடுச்சு. நான் வந்து எனக்கு வந்து வேலை வாங்கிட்டு தான் மேரேஜ் அப்படின்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தேன். எங்க வீட்ல எங்க அம்மா, அப்பா 2 பேருமே ரொம்ப சப்போர்ட். யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, என் பொண்ணு வேலை வாங்கிட்டு தான் ஜாப் போகணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுபடி அவங்க நின்னாங்க. நானும் அதே மாதிரியே ஜாப் வாங்கிட்டேன். கடந்த முறை இன்வேலிடா பார்த்துருப்பீங்க. இந்த வாட்டி நீங்க 68 ரேங்க்ன்றத பார்த்துருப்பீங்க. அந்த மூமெண்ட் எப்படி இருந்ததுங்க? ஃபர்ஸ்ட் ரிசல்ட் பார்க்குறப்ப? உண்மையாலுமே ஸ்பீச்லெஸ்ன்னு தான் சொல்லணும். என்னால் எப்படி அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா எப்படா நமக்கு இன்வாலிடேட்னு வந்துச்சு. நம்ம நல்லா தானே பண்ணோம், வேலைக்கு போய்டுவோம் நம்பிட்டு இருந்த கொஷின் வரல. அப்படின்னும் போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பட் ஆனால் இந்த மொமெண்ட்டை பார்க்கும்போது நான் இவ்வளோ ரேங்க் வரும்னு ஆனால் நான் எதிர்பார்க்கல. ஆனால் நான் பாஸ் பண்ணிடுவேன், கண்டிப்பாக வேலைக்கு போயிடுவேன்னு தெரிஞ்சிச்சு. மேபி என்னோட ஹார்ட் ஒர்க்கு கிடைச்சதா இருக்கலாம் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஆஸ்பிரண்டா இருக்கும்போது நிறைய அச்சீவர் ஸ்பீச்லாம் கேட்டிருக்கீங்களா? அங்கேருந்து இப்போ நீங்கள் பேசுகிறப்ப எப்படி இருக்குங்க? கண்டிப்பா. ஏன்னா நம்மளுக்கும் ஒரு கனவு இருக்கும். எப்படா இந்த டிஎன்பிசி வாசல்ல வந்து நிற்போம், ஃபோட்டோ எடுப்போம். நான் எனக்கு எப்போல்லாம் ரொம்ப டல்லாக இருக்கோ, டவுனாக இருக்கோ, அந்த மாதிரி தான் ஜஸ்ட் டிஎன்பிசி மோட்டிவேஷன் சொல்லி யூடியூப்ல போட்டு தான் பார்த்துட்டு இருப்பேன். அப்போ அவங்க சொல்கிற ஒரு வார்த்தை நம்மளும் அங்கே போய் நிற்கணும், நம்மளாலையும் முடியும். எதுவுமே முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. நீங்கள் படிச்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களாலையுமே சாதிக்க முடியும். நீங்கள் என்ன மெசேஜ் சொல்கிறீங்க ஆஸ்பிரண்ட்ஸ்? ஹார்ட் ஒர்க், அவ்வளோதான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் வந்து நான் என்னோட வாட்ஸ்அப்பில் வச்சுருப்பேன், ஃபேஸ் த ஃபெயிலியர் அன்டில் ஃபெயிலியர் ஃபெயில்ஸ் டு ஃபேஸ் யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபெயிலியர் வந்து உங்களை ஃபேஸ் பண்ணுறதுக்கு வந்து ஃபெயில் ஆகிற வரையும் நீங்கள் வந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும். கண்டினியூஸாக உங்களோட இதை மட்டும் விட்டுறக்கூடாது. 1 இயர் போதும், ஒரு அட்டெம்ப்ட் போதும் அப்படின்னு நினச்சிடாதீங்க. உங்கள் இலக்கை நீங்கள் அடையிற வரையும் ஓடிட்டே இருக்கணும். நீங்கள் இப்போ இந்த மாதிரி ஒரு டஃப்பான சுச்சுவேஷன் வந்தால் நீங்கள் அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு என்னெல்லாம் பண்ணுவீங்க மேம்? நான் பண்ணுவேன்னா ஒரே ஒரு சாங் மட்டும்தான் என்னை வந்து ரொம்ப தூரம் கூட்டிகிட்டு போச்சுன்னு நினைக்கிறேன். தலக்கோதும் இலக்காத்து அப்படின்னு சொல்லி ஒரு சாங் இருக்கும். அந்த சாங் வந்து எனக்குனே எழுதுன மாதிரி இருக்கும். எப்போல்லாம் நான் ரொம்ப டல்லாக இருக்கணும், அந்த பாட்டை மட்டும் ஹெட்செட்டில் போட்டு அப்படியே உட்காந்துருவேன். ரொம்ப டல்லாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா என்னை பூஸ்டப் பண்ணும். அடுத்து ஆகா சார் மோட்டிவேஷன் ரொம்ப நிறையா பார்ப்பேன். அவங்களோட தான் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு.
நம்மள மாரி யங்ஸ்டரா இருந்து உங்கள மாரி யங்ஸ்டரா இருந்து படிக்கிறவங்கலாம் நெறைய என்ன சொல்லுவாங்கன்னா, மொபைல் டிஸ்ட்ராக்ஷன் அதிகமா இருக்கு. சோசியல் மீடியா பயன்பாட்டினால என்னால படிக்க முடியல அப்டின்லாம் சொல்லுவாங்க. அதை எந்த அளவுக்கு நம்ம குறைக்கலாம் அப்டின்றத சொல்லுங்க. நான் வந்து எல்லாத்துலயும் அக்கவுண்ட் வச்சிருந்தேன். பட் எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிட்டேன் அப்டின்னா, படிக்கணும் எக்ஸாம் வந்துச்சு அப்டின்னா எல்லாத்தையும் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஒன்லி யூடியூப் மட்டும் தான் என்கிட்ட இருந்துச்சு. அப்பயும் எப்டின்னா ஸ்க்ரீன் டைம் வச்சுப்பேன். இவ்ளோ தான் பார்க்கணும். அதுவும் பார்த்தேன் அப்டின்னாலே மோஸ்ட்லி வந்து படிப்பு சம்மந்தமான வீடியோஸ் தான் பார்ப்பேன். பார்த்தா இதுக்குள்ள மட்டும் தான் நான் பார்க்கணும். இதுக்கு மேல என்னால பார்க்கக்கூடாதுன்னு நான் ஸ்க்ரீன் டைம் வச்சு அதுக்குள்ள நான் முடிச்சுருவேன். மோஸ்ட்லி ஃபோன் வந்து அவ்வளவா யூஸ் பண்ண மாட்டேன்.